எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா முகப்பொழிவு. எல்லோருமே ஃபேஸை ஒயிட்னிங் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் பிரைட்டனிங் ஆகணும் அப்படிங்கிறத நினைக்க மாட்டேங்கிறீங்க. எந்த ஃபேஸ் ப்ராடக்ட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸை எப்படி க்ளோவாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேருங்க. நம்மளோட ஹேரை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். நம்மளோட ஹேர் சுத்தமாக இல்லை அப்படின்னாலும், அதாவது பொடுகு இருந்துச்சு, பெயின் தொல்லை இருந்துச்சு, ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஃபேஸில் தான் இறங்கும். அது ஃபேஸில் இறங்கும் போது பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். உங்களோட பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீக்லி ஒன்ஸு அல்லது 2 days ஒன்ஸ் ஹேரை வாஷ் பண்ணி ஹேரை நல்லா வச்சுக்கோங்க. தலையில் பொடுகு இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹேர்லாம் வாஷ் பண்ணி ஒழுங்காக வச்சுருந்தாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அடுத்தது உங்களோட கட் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அதாவது வயிறை க்ளீனாக வச்சுக்கிறது, ஒழுங்காக மோஷன் போகிறது, ஆயில் ஃபுட்டு எடுத்துக்காமல் ஃபேட் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா ஃபேஸில் கை வைக்கிறத நிறுத்தணும். ஏதாவது பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அதை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஃபேஸில் அந்த க்ளோ கிடைக்கவே கிடைக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ட்ரை ப்ராடக்ட்ஸு, மில்க் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அடுத்தது 2 days ஒன்ஸ் உங்களை டவலில் துவைச்சிடணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட டவல் நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே. உடம்புல மற்ற இடத்தெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் ஃபேஸை துடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட செல்கள்லாம் முகத்தில் ஒட்டிக்கிச்சுன்னா ரொம்பவே ஃபேஸ் ரொம்ப டல் ஆகிடும். மெயினாக பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் தனியாக டவல் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா 15 days ஒன்ஸ் உங்கள் பில்லோ கவரை வாஷ் பண்ணிடணும். என்னடா இது பில்லோ கவரை வாஷ் பண்ணுறாங்களேன்னு கேட்காதீங்க. ஏன்னா பில்லோ கவரில் பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்க போகும்போது உங்களோட தலையில் ஆயில் இருக்கும். ஏதாவது தலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதில் பில்லோ கவரில் அது ஒட்டிக்கும். நீங்கள் தூக்க கலக்கத்தில் அந்த பில்லோ மேலே ஃபேஸை வச்சிங்க அப்படின்னா அந்த கெட்ட செல்கள்லாம் முகத்தில் ஒட்டிக்கிட்டு அதுவுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புல இன்டேக் ஒழுங்காக எடுத்துக்கோங்க. இன்டேக் என்ன எடுத்துக்கிறது? ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம், ஏபிசி ஜூஸு, ஆம்லா ஜூஸு, மின்ட்டு ஜூஸு எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களோட கட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பூசணிக்காய் ஜூஸ் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கட் ஹெல்த் சூப்பராக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட உடம்புல இருந்தும் உங்களோட முகத்துலேருந்து வேர்வை வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட வேர்வை மூலமாக கெட்ட செல்கள் வெளியேறி புது செல்கள் நம்ம உடம்புல வரும்போதே முகம் ரொம்பவே க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக நீங்கள் ஒரு குட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப பெரிய எக்ஸசைஸில் நார்மல் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்படி இதோட சேர்ந்து சிம்பிளான ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது முகுள முத்ராவும் சேர்ந்து பண்ணிக்கோங்க. இந்த முகுள முத்ரா பார்த்திங்கன்னா நிற்கும் போது பண்ணலாம், நடக்கும் போது பண்ணலாம், ஒரு கையில் பண்ணால் கூட போதும். முகுள முத்ரா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.